பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் ஆரம்பமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். எங்கே தொடங்குறாங்கன்னா, இன்று சஃபா இருக்கக்கூடிய சஃபாவின் முடிவில் இருக்கக்கூடிய மலை ஜபலே அபி குபைஸ் என்று சொல்லக்கூடிய மலை மீது ஏறி நின்று அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தார் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தாரை பேர் சொல்லி அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடக்கிறார்கள். வந்த அந்த கூட்டத்தாரில் யார் இருந்தான்னு சொன்னா அபூலஹப் இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லோரையும் அழைத்து பேசுவதை பார்த்துட்டு அவன் சொன்னான், தப்பல்லக அலிஹாதா ஜமாஅத்தனா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்காக எங்களை ஒன்று கூட்டினாய், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை வாரி போட்டான். ஆணவத்தின் உச்சியிலே அது போன்று செய்தான். பெருமானாரை வார்த்தையால் சொல்லி காயப்படுத்தினான். அவனுடைய முடிவு எப்படி ஆனது என்று வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும். அவன் இறந்து சீழும் சகதியுமாக ஆகி உடலில் இருந்து புழுக்கள் எல்லாம் வெளிப்பட்டு நாற்றம் எடுத்தது என்று சொல்வார்கள். அவனுடைய பிணத்திலிருந்து ஒரு விதமான கெட்ட நாற்றம் வந்தது. 3 நாட்கள் வரை அடக்கம் செய்வதற்கு கூட யாரும் கிட்ட வரல, அந்த அளவுக்கு நாற்றம். என்ன ஆச்சு தெரியுமா? கடைசியில் எப்படி அடக்கம் பண்ணாங்க தெரியுமா? தூரத்தில் ஒரு குழியை தோண்டி தூரத்தில் நின்று ஒரு நீளமான குச்சி எடுத்து அவனுடைய உடலை குத்தி அந்த குழியிலே தள்ளி மூடினார்கள் என்று அபூலஹபினுடைய வரலாறு முடிகிறது. காரணம், ஆணவத்தால் அவன் பேசிய வார்த்தை அவனுடைய முடிவு மோசமானதாக மாறிவிட்டது. ஆணவத்தால் ஆடக்கூட இல்லை, ஆணவத்தால் பேசினான். எனவே தான் நாம் பேசக்கூடிய பேச்சிலும் கவனம் தேவை என்பதை இந்த அபூலஹபினுடைய வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே ஆணவத்தில் ஆடிய ஆட்டக்காரர்களை இந்த ஆஷுரா அழித்தொழித்திருக்கிறது. ஆணவத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனையெல்லாம் அல்லாஹ் வழங்கினான் என்பதை இந்த ஆஷுரா நமக்கு படிப்பனையாக எடுத்துரைக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாத, தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கிய பண்புகளில் ஒன்று ஆணவம், நான் என்ற அகந்தை, தற்பெருமை. இவைகளை விட்டும் முற்றிலுமாக நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்சீலர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.